ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் மக்கள் விரோத செயல்களிலேயே திமுக அரசு ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுக வைத்திருந்தும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியவில்லை என்று மக்கள் கேள்வி எழுப்புவதாக கூறினார். பாலாறு, முல்லை பெரியாறு மற்றும் மேகேதாட்டு அணை பிரச்சினைகளில் முதலமைச்சர் வாய் திறக்காமல் இருப்பதாக உதயகுமார் சாடினார். காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு சேர வேண்டிய நீரை கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் பெற்றுத்தர முடியவில்லை என்றும் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்தார். இப்போ அவங்க இந்த போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் இதை நம்ம சொல்றோம். இன்றைக்கு அவங்களுடைய செயல்படாத தன்மை, இந்த வெள்ள காலங்களில் அந்த போதிய நிவாரணம் அவங்களால வழங்க முடியல. 37,000 கோடி அவங்க கேட்டாங்க. ஆனால் ₹1 கூட அவங்களால பெற முடியல. ஒரு கையாளாகாத அரசா இருக்குது. இப்போ மேகதாது பிரச்சனை இருக்குன்னு அது குறித்து அவங்க வாய் திறக்க மறுக்கிறாங்க. பாலாறுல பிரச்சனை, வாய் திறக்க மறுக்கிறாங்க. இங்கே நமக்கு ஜீவாதார உரிமையாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாறுல புதிய அணை கட்டுவோம்னு அவர் சொல்றாங்க. அதை தடுக்கிறதுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கணும்ல. அங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்றாங்கல்ல, கர்நாடகால. இப்ப இவர் வாய் திறக்கணும்ல. இப்ப இதெல்லாம் தமிழக விரோதமான நடவடிக்கை. உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த உரிய தீர்ப்பு எடுப்பதில் நமக்கு சேர வேண்டிய நீரை கூட பெற முடியல.